அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே மெய் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் உங்கள் கவலைகளை அவர் நிவர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 34:4 நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார், மீட்டார் என்கிற வசனத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் உண்மையோடு, உத்தமத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடுகிற நேரத்தில் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டு அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தனிமையின் பாதையிலே, இருளான சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட நேரங்களிலே நான் யாரை நம்பினேனோ அவர்களெல்லாம் வழி விலகி போனார்களே என்று நீங்கள் யோசிக்கிற இந்த சிந்தனையில அமர்ந்திருப்பவர்களானால் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகிமனான் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, நான் உன்னை எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பயம் இருந்தாலும், எதிர்கால பயமோ, சூழ்நிலைகளை குறித்த பயமோ, மனிதர்களை குறித்த பயமோ, வாழ்வு எப்படி நகர்த்தி செல்லப்படுமோ என்கிற பயம், எதை குறித்ததானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, உன்னுடைய எல்லா பயத்துக்கும் உன்னை நீங்களாக்கி உன்னை ரட்சித்து காத்து வழிநடத்துகிற கர்த்தர் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவரை முழு மனதாய் நம்புகிற வேளையில உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒளியை தோன்ற செய்வார். உங்கள் எதிர்காலத்தை குறித்த கேள்விகளுக்கு அவரே பதிலாய் வருகிறவராய் இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை அவர் தம்முடைய கரத்திலே ஏந்தி அவர் உங்களுடைய எதிர்காலத்தை முழுமையாக மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். ஒரு நொடி பொழுது பார்த்துங்க, ஒரே ஒரு நொடி பொழுது அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒரு நொடியில நம்முடைய காரியங்களை மாற்றி அமைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் பெரியவர், எங்களுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் அப்பா நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாருங்கள். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்க இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு திறந்த வாசலை வைத்தீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் ஆண்டவரே, ஆமேன். அன்பானவர்களே, உங்களை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிக்க வல்ல இயேசு கிறிஸ்து தாமே இன்றைய நாள் முழுவதும் உங்களோடு கூட பயணப்பட்டு வருவாராக. உங்களுடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்கள் காரியங்களை வர்ஷிக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பலுகி பெருகுவீர்கள். ஆமேன்.